education. இது ஒரு பிகினர் கிளாஸ். ஸோ எல்லாருமே இப்போ நீங்க ஒரு பிகினர் ஸ்டேஜ்ல வந்து செய்யக்கூடிய இருப்பீங்க. ஸோ அந்த இதை வச்சுக்கொண்டு நான் நீங்க செய்யற வேலையில வச்சுக்கொண்டு சென்ட் பண்ற இதுகளை வச்சுக்கொண்டு நான் ஒரு அசம்ஷனுக்கு வரேன், நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி. ஓகே, இன்றைக்கு தான் அந்த ஆல்மோஸ்ட் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போறதுக்கு முதல் ஸ்டேஜ். ஸோ இன்றைக்கு ஃபைனலா கொஞ்சம் விஷயங்களை பார்த்துட்டு இதுல இவ்வளவு படிச்சதுல உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கொஞ்சம் கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளுவோம். நோட் டவுன் பண்ணி வச்சாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஓகே, நேற்று வந்து பார்த்து நாங்கள் சாரி எப்படி வந்து ஒரு ஸ்கை ரிப்ளேஸ் பண்றதுன்னு சொல்லி டபுள் எக்ஸ்போஸ் பண்றதுன்னு சொல்லி ரெண்டு விஷயம் பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயம் தான். ஸோ இது எல்லாரும் செஞ்சு வித்தியாசம் தான் செஞ்சு போட்டிருந்தேன், நான் எல்லா டைம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஓகே, உண்மையிலே நல்லா இருந்தது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது வந்து என்னன்னு சொன்னா, ஒரு சப்ஜெக்ட் ஒரு போட்டோல இருக்க ஒரு சப்ஜெக்டை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி. ஸோ அதுவும் இன்னைக்கு நாங்கள் 3 விஷயம் பார்க்க போறோம். ஒரு போலரைஸ்டான இமேஜ், ஒரு எஃபெக்ட் ஒன்று எப்படி கொடுக்குறது, மற்ற வந்து சப்ஜெக்டோ சம்திங் ஏதாச்சும் ஒன்றை வந்து எப்படி ரிமூவ் பண்றது, இன்னொன்று வந்து ஒரு ஒப்ஜெக்டை சுத்தி எப்படி ஒரு டெக்ஸ்ட் ரேப் பண்றது. ஸோ இந்த 3 விஷயம் தான் நாங்கள் பார்க்க போறோம். சின்ன சின்ன விஷயம் தான். ஸோ நான் மேக்ஸிமம் ஏர்லியா முடிச்சு போட்டு உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணா தான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ இப்போ மேனிபுலேஷன்ஸ் சொல்லி இருக்கு, போஸ்டர் டிசைன் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போறது தான் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ நான் குயிக்காக நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி ஒரு டெக்ஸ்ட் ரேப் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, டெக்ஸ்ட் ரேப் பண்றதுக்கு இந்த இமேஜ் டெக்ஸ்ட் ரேப் என்னன்னு சொன்னா, இந்த ஒரு இமேஜை சுத்தி உங்களுக்கு டெக்ஸ்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த ஒரு இமேஜ் எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த இமேஜை உங்களுக்கு சுத்தி டெக்ஸ்ட் வரணும். ஆனா நீங்க நார்மல் டெக்ஸ்ட் டூல வச்சு செய்ய இயலாது. ஸோ நீங்கள் இதுல வச்சு டைப் பண்ணி கொண்டு வளைச்சு டைப் பண்ணலாம். பட் அப்படியெல்லாம் டைப் பண்ணி கொண்டு இருக்க டைம் ஆகாது. ஸோ எப்படி ஒரு இமேஜை சுத்தி ஒரு ப்ராடக்ட் சுத்தியோ அல்லது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ராடக்ட் ஒன்றை வச்சு அதை சுத்தி எப்படி போடுறதுன்னு சொல்லி. ஸோ அதை மாதிரி டெக்ஸ்ட் ரேப் எப்படி பண்றேன்னு சொல்லி நீ பார்ப்போம். ஸோ நான் சோர்ஸ் ஃபைல் உங்களுக்கு போடுறேன். 3 சோர்ஸ் ஃபைல் போடுறேன். நான் அதை 3ஐயும் எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் செய்யற கட்டாயம் அந்த ஃபைல் தான் செய்யணும் இல்லை, நிறைய பேர் அதிலேயே செஞ்சு அனுப்பியிருக்கீங்க. நான் இப்போ ஒரு சோர்ஸ் ஃபைல் அது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி. ஸோ ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிற இமேஜை வந்து நீங்கள் அதுல செய்ய ட்ரை பண்ணுங்க. நீங்களா புதுசா சர்ச் பண்ணியோ இல்லை வந்து நீங்களா ஷூட் பண்ணியோ சம்திங் புதுசா நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுலயே செஞ்சா உங்களுக்கு வேற ஐடியாஸ் வராது. நான் கிளாஸ்ல சொல்ற ஐடியாஸ் வேற வராது. ஸோ உங்களுக்கு 3 இமேஜ் போட்டிருக்கேன் சாட் பாக்ஸ்ல. வாட்ஸ்அப்லேயே வந்து உங்களுக்கு போட்டு விடுறேன், குரூப்ல செக் பண்ணுங்க. உங்களுக்கு 3 இமேஜ் வந்து வாட்ஸ்அப்லயும் போட்டிருக்கேன், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி டெக்ஸ்ட் ரேப் பண்றது சிம்பிளா பார்ப்போம். கணக்கு யோசிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்றது இப்போ ஃபோட்டோஷாப் வெர்ஷன் விண்டோஸ்ல வெர்ஷன் மாறினபடியே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, வளமை மாதிரி இம்போர்ட் பண்ணி போட்டு நீங்க செய்ய போறது வந்து இந்த இமேஜை சுத்தி தான் டெக்ஸ்ட்டை வந்து ரேப் பண்ண போவீங்க. அதான் அதோட மீனிங். ஸோ அதுக்கு கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டியது செலெக்ஷன். நாங்க செலக்ட் பண்ணாதான் நாங்க என்ன வேலைனாலும் அந்த சப்ஜெக்ட் வந்து செய்யலாம். செலக்ட் பண்ணாம நாங்க எதுவுமே செய்யலாது. ஸோ நாங்க செலக்ட் பண்ண போறோம். வளமையா மாதிரி உங்களுக்கு தெரியும், குயிக் செலெக்ஷன் டூல் இருக்கு, இல்ல பென் டூல் இருக்கு. உங்களுக்கு தேவையான டூலை வச்சு உங்களுக்கு என்ன சப்ஜெக்டோ அதுக்கு எதுவுமே செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் வளமையா செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிட்டு. ஸோ இதுக்கு வந்து நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் டீட்டெயில்ஸ் வந்து பெருசா எடுக்க இல்லை. எனக்கு ஒரு ரஃப்பான செலெக்ஷன் வந்தாலே காணும். என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க வெட்டி இதை எடுக்க போறது இல்லை. இந்த சப்ஜெக்ட் வந்து நாங்க வெட்டி எடுக்க போறது இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு செலெக்ஷன், ரஃப்பான செலெக்ஷன் இருந்தாலே காணும். அவ்வளவு டீட்டெயில்ஸான செலெக்ஷன் தேவையில்லை. அந்த இமேஜ் ஜஸ்ட் ஒரு சுத்தி ஒரு செலெக்ஷன் மாதிரி இருந்தாலே காணும். பட் வடிவா பாருங்க, நான் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி போட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை தவிர வேற ஒன்று சில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கிடக்கு. மேஜரான சேஞ்ச் எதுவுமே பண்ணல. ஸோ இருக்கிற இமேஜ்ல வந்து சும்மா ஒரு குட்டி குட்டியா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த செலெக்ஷனை வந்து நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஏன்னு சொன்னா, இப்ப இந்த செலெக்ஷனோட வச்சே நாங்க டெக்ஸ்ட ரேப் பண்ணோம்னு சொன்னா இந்த பாடியில எல்லாம் வந்து டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ நாங்க என்ன செய்ய போறோம்னா, சிம்பிள் இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணோம். ஏன்னா நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணிடலாது. நாங்க தெரியும் குயிக் செலெக்ஷன் வந்து அப்படி செலக்ட் பண்ணாது. அந்த எட்ஜ் தான் செலக்ட் பண்ணோம். அந்த எட்ஜை விட்டு கொஞ்சம் தள்ளி நாங்க செலக்ட் பண்ண போறோம். ஸோ நாங்கள் செலக்டுக்கு போறோம்.
செலக்ட் வழியா பாருங்க, செலக்டுக்கு போய் மோடிஃபைக்கு போறோம். இந்த மோடிஃபிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு, border, smooth, expand சொல்லி நிறைய இருக்கு. ஸோ நாங்க செய்ய வேண்டிய என்ன செய்ய போறோம்னா எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன், அதாவது செலக்டுக்கு ஏன் போறோம்னு சொன்னா இந்த செலெக்ஷன். ஸோ செலக்டுக்கு போறோம், செலெக்ஷனுக்கு போயிட்டு மோடிஃபிகேஷன்ஸ்ல போய் நாங்கள் அந்த செலெக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஸோ இது எத்தனை பிக்சல்ஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு டேப் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களோட நீங்க பாவிக்கிற சப்ஜெக்ட், நீங்க பாவிக்கிற இமேஜ், அதை பொறுத்து உங்களோட எக்ஸ்பேன்ஷனை வந்து நீங்க கூட்டிக் கொள்ளலாம். நான் வந்து 10 விட்டுருக்கேன், நான் பழைய போட்டோ செஞ்சு பார்க்க 10 விட்டுனான், அது ஓகேவா இருக்கு. சில பேருக்கு 5, 6, சில பேருக்கு 100 கூட விட்டா கூட சில பேருக்கு வழியா இருக்கும். ஸோ சிம்பிள் நான் சொல்றேன் என்னன்னா, இந்த இதை வந்து எக்ஸ்பேண்ட் எத்தனை பிக்சல்ஸ்ல வந்து, அதாவது இந்த செலெக்ஷனை எத்தனை பிக்சல்ஸ் வந்து நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், அதுதான் இதோட மீனிங், சரியான மீனிங். ஸோ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த பிக்சல்ஸை வந்து 10ஆல இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ ஜஸ்ட் ஓகே பண்றேன், வேற எதுவுமே செய்யலை. நான் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பாருங்க செலெக்ஷன் வந்து அவ்வளோ ஷார்ப்பா இல்லாம கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. இல்லை எனக்கு இதை விட எனக்கு இன்னும் கூட வேணும்னு சொன்னா அன்டூ பண்றேன், Ctrl Z, திருப்பி அதே மாதிரி போறேன், செலக்ட், மோடிஃபை, எக்ஸ்பேண்ட்னு சொல்லி எனக்கு ஒரு 20 பிக்சல்ஸ் கூட வேணும்னு சொன்னா 20 நான் கூட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க இன்னும் ஒரு 20 பிக்சல்ஸ் வந்து தள்ளி வந்துட்டு. ஸோ ஓகே, இப்போ எனக்கு 20 பிக்சல்ஸ் காணும். ஸோ இதுல வச்சு என்ன செய்யணும்னு சொன்னா இப்போ என்ன செலெக்ஷன் வந்துட்டு இதை சுத்தி தான் நான் டெக்ஸ்ட்டை வந்து ரேப் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அப்படியே வச்சுக்கொண்டு ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி இதுல பாருங்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்வெர்ஸ் பண்ணல, எதுவுமே நான் பண்ணல, ஜஸ்ட் கீழே போய் மேக் ஒர்க் பாத்னு சொல்லி இருக்கு. அதாவது இந்த செலெக்ஷனை வச்சு நாங்க அதுல வேலை செய்ய போறோம், மேக் ஒர்க் பாத்துண்டு. ஸோ நாங்க பென் டூலை வச்சு செஞ்சாலும் எங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா எங்களுக்கு எவ்வளவு டாலரன்ஸ் இருக்கு, அதை வந்து நாங்கள் டிஃபால்ட்டா 2லயே விடுவோம். ஸோ இதோட மீனிங் என்னன்னு சொன்னா இந்த செலெக்ஷனை வச்சு நாங்க ஒரு ஒர்க் பாத்னு கிரியேட் பண்றோம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பென் டூல் பாவிச்சீங்கனாலும் உங்களுக்கு இப்படித்தான் வரும். நான் அன்டூ பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி இருக்க செலெக்ஷனை வந்து நான் ரைட் கிளிக் பண்றது, திருப்ப மேக் ஒர்க் பாத்னு சொல்லி இருக்கு, இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து டொலரன்ஸ் கேட்கும்லான்னு சொல்லி, ஸோ அதை நாங்கள் மாற்றி டிஃபால்ட்டா விட்டுட்டு ஓகே பண்ணா எங்களுக்கு அந்த பாத் வந்து பென் டூல செலக்ட் பண்ண மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு இதை வந்து அன்டூ பண்றேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு Ctrl D பண்ணி உங்களுக்கு சாம்பிள் சொல்லி காட்டுறேன். இமேஜ் நான் டூப்ளிகேட் பண்றேன், Ctrl J. ஸோ நான் என்ன பண்ணேன்னு சொன்னா இதையே நான் பென் டூலுக்கு ஷார்ட்கட் P. ஸோ இதையே நான் பென் டூலை யூஸ் பண்ணாலும் எங்களுக்கு இப்படிதான் வரப்போகுது. ஸோ பென் டூல் யூஸ் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இதே மாதிரி தான் எங்களுக்கு பாத் வந்து வரப்போகுது. அந்த பாத்தை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா மேனுவலா நாங்கள் குயிக் செலக்ஷன் டூலை வச்சு செலக்ட் பண்ணி போட்டு அந்த பாத்தை வந்து நாங்கள் இதுல எடுக்கிறோம். ஸோ இப்படியும் நாங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னா இது வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி செலெக்ஷன் இருக்காது. ஸோ இதே விஷயம்தான் வந்து அந்த முதல் செஞ்ச மாதிரி ஒர்க் பாத்தை வந்து கிரியேட் பண்றது வருது. ஸோ நான் இதை வந்து நான் டெலீட் பண்றேன், இந்த பாத்தை டெலீட் பண்ணி போட்டு உங்களுக்கு பழைய மாதிரி செஞ்சு காட்டுறேன். ஸோ அதே மாதிரி பழைய மாதிரி போறேன், செலக்டுக்கு போறேன், சாரி குயிக் செலக்ஷன் போறேன், செலக்ட் சப்ஜெக்ட் பண்றேன். சப்ஜெக்ட் வந்து நான் செலக்ட் பண்றேன், செலக்ட் ஆயிட்டு அப்படியே பாருங்க செலக்ட் ஆயிட்டு ஜஸ்ட் நான் செலக்டுக்கு போறேன், திருப்ப மோடிஃபை, அதுக்கு பிறகு எக்ஸ்பேண்ட். உங்களுக்கு எத்தனை பிக்சல்ஸ் வேணுமோ அத்தனை பிக்சல்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் 20 பிக்சல்ஸ் வச்சு ஓகே பண்றேன், வேற எதுவுமே செய்யலை. இப்போ நான் இப்படியே வச்சுக்கணும், டூலை கூட மாத்திரேன் நான். ஸோ உங்களோட டூலை இன்கேஸ் நீங்க டூலை வந்து செலக்ஷன் டூலுக்கு நான் விஏ கிளிக் பண்ணி மாத்திட்டேன்னு சொன்னா எனக்கு ரைட் கிளிக் பண்ணா எதுவுமே வராது. ஸோ இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி கொடுக்க எனக்கு எதுவுமே வேற இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா குயிக் செலக்ஷன் டூல்லையே வச்சுக்கொண்டு நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியும், இந்த குயிக் செலக்ஷன் டூல்லாம் மாத்திரேன் நான். அதுல வச்சுக்கொண்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் ஒர்க் பாத்தை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாத் வந்து உங்களுக்கு வரும். அதாவது பென் டூலால செலக்ட் பண்ணி பார்த்து வரும். இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா உங்க டூலை வந்து டெக்ஸ்ட்டுக்கு மாத்தணும். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு தெரியும் ஷார்ட்கட் T. ஸோ கிளிக் பண்ணணும், இங்க பாருங்க உங்களுக்கு டூல் வந்துட்டு டெக்ஸ்ட் டூல் வந்துட்டு. இதுக்கு பிறகு நாங்கள் ஜஸ்ட் அது கிட்ட கொண்டு போக வடிவா பாருங்க, நான் ஜூம் பண்றேன். இப்படி வச்சிருக்க வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்டர் வந்து உங்களுக்கு காட்டுது, கர்சர் வந்து காட்டுது. பட் நீங்க க்ளோஸா கொண்டு போய் வடிவா பாருங்க, அது மாறுது. உங்களுக்கு தெரியுதானே தெரியல, நீங்க அந்த பாத்து கிட்ட கொண்டு போய்க்க அது வந்து ஒரு கர்வ் ஷேப்ல வந்து மாறுது. ஸோ அதுல ஜஸ்ட் கிளிக் பண்ணா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து டோட்டலா சுத்தி வருது.
ஸோ இவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை கணக்கு யோசிக்கிறதுக்கு இல்லை. ஸோ இதுக்கு பிறகு உங்களுக்கு வளமையா தெரியும், நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபோன் ஸ்டைல மாத்தலாம், அது உங்களை பொறுத்தது. ஸோ நான் சும்மா சும்மா உங்களுக்கு தெரியும்ன்ற சும்மா சொல்றேன். ஃபோனோட சைஸ், ஃபோன் ஸ்டைல் மாத்தலாம். ஸோ அதுக்கு எதுவுமே கலரும் மாத்தலாம். நான் எனக்கு இதே கலர் வேணும்னாலும் இதே கலரும் வைக்கலாம். ஓகே, இல்லாட்டி நான் ஒரு ஸோ இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாம், இது நான் சும்மா டெக்ஸ்டே நான் போடல, இந்த டெக்ஸ்ட் அவளாமே வந்து இந்த இமேஜ் சுத்தி வருது. ஸோ சிம்பிளா டெக்ஸ்ட் ரேப் பண்றது இப்படித்தான். இதுல நான் டீடைல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, உங்களுக்கு 2 சாப்டர் இருக்கு. ஸோ பார்க்கணும், நான் டீடைல்ஸ் எதுவுமே சொல்லல, உங்களுக்கு ரஃபா சொல்லிக்கிறதுக்கு குயிக்கா இப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் ரேப் பண்றேன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இதை தவிர இதுக்குள்ளேயும் செலக்ஷன் வரும்னு சொன்னா நீங்கள் இதை திருப்பி நீங்க செலக்ட் பண்ணி இதை மட்டும் செலக்ட் பண்ணி அதே மாதிரி இதையும் குறைச்சு மோடிஃபைல குறைச்சு நீங்க பண்ணலாம். இதுக்குள்ள டெக்ஸ்ட் வேணுமெண்டா கூட. ஸோ இது கொஞ்சம் சின்ன ஏரியா, இதுக்கு வேற இல்லை. ஓகே, இது ஃபர்ஸ்டா நாங்க பார்த்தது. இதை நீங்க மோஸ்ட்லி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற இமேஜ்ல இந்த இமேஜ் செய்யாம வேற இமேஜ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதை நான் க்ளோஸ் பண்றேன். அடுத்து நாங்க சொன்ன மாதிரி வந்து எப்படி வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து சாரி ஒரு சம்திங் எதையாவது ஒரு இதை வந்து நாங்க இமேஜ்ல இருந்து ரிமூவ் பண்றது. ஸோ இங்க என்கிட்ட வந்து ஷார்ட் பண்ண ஒரு இது இருக்கு, ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. இதுல வந்து இந்த ஆள் போட்டோகிராஃபர்ஸ் மோஸ்ட்லி பார்த்திருப்பீங்க, ஒரு போட்டோ எடுக்கும் போது இதுல வந்து ஒரு ஆள் நிற்பார். பட் நீங்கள் போட்டோ அவங்க எடுப்பாங்க, சேர்த்து தான் எடுப்பாங்க. என்ன ரீசன் சொன்னா, போட்டோஷாப்ல சரி இல்ல வந்து வேற சாஃப்ட்வேர்ல சரி நாங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம், எங்களுக்கு தேவையில்லாத வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஈவன் தோ இந்த பர்சனை வச்சு இவியில கூட ரிமூவ் பண்ணலாம், இந்த மேரம் ட்ரீஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணலாம். போட்டோஷாப்ல வந்து செய்யலாம்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்க ஒரு ஆள் என்ன செய்வாருன்னு சொன்னா, எடிட் பண்ணும்போது இந்த ஆளை கட்டையும் தூக்கிடுவார். ஸோ தூக்கிட்டு தான் இதுக்கு பிறகுதான் இவியில வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் செஞ்சு காட்ட போறேன். ஸோ நான் ஜஸ்ட் ட்ராக் பண்றேன், கொண்டு விட்டுட்டேன். ஸோ இதுக்கு பாருங்க, நான் என்ன செய்ய போறேன்னா இதுக்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் சொன்னது எதை நாங்கள் செய்ய போறோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை தூக்க போறோம், இந்த ஆளை நாங்கள் தூக்க போறோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆளை செலக்ட் பண்ணணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு வேலை வந்து ஒரு ஒப்ஜெக்ட்ல செய்யறோம்னு சொன்னா அதை நாங்கள் கட்டாயம் செலக்ட் பண்ணி தான் செய்யணும். ஸோ வந்து நான் லேசோ டூல், புது டூல் உங்களுக்கு எல்ஃபோ லேசோ மீன்ஸ் உங்களுக்கு தேவையான ஒரு ரேண்டமா செலக்ட் பண்ணி கொள்ளலாம். எங்களுக்கு இந்த ஸ்கை மட்டும் தேவைன்னு சொன்னா நாங்கள் உங்களுக்கு தெரியும் ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் தெரியும் உங்களுக்கு, இப்படி தெரியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி எக்லிப்ஸ் டூலும் தெரியும் உங்களுக்கு, வட்டமா செலக்ட் பண்றதுக்கு ஓவலா செலக்ட் பண்றதுக்கு வந்து தெரியும். ஸோ இதை மாதிரி இருக்க செலெக்ஷன் டூல்லாம் வந்து உங்களுக்கு லேசோ டூல் ஃப்ரீயா நாங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரீஸ் மட்டும் தேவை கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னா நான் வந்து இப்படி செலக்ட் பண்ணி போறேன் எனக்கு தேவைக்கு இது மாதிரி. ஸோ ட்ரீஸ் மட்டும் வரும் எனக்கு. ஸோ இல்லைன்னு சொன்னா எனக்கு இந்த ஆக்கள் மட்டும் தேவைன்னு சொன்னா இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நான் என்ன செய்ய போறேன்னா இந்த ஆளை வந்து நான் செலக்ட் பண்ண போறேன். என்ன ரீசன் சொன்னா, நாங்கள் போட்டோஷாப்ல ஒரு ஃபீச்சர் நாங்கள் அண்டையை பார்த்து நாங்கள் வந்து ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்து நாங்கள். ஸோ ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்த மாதிரி இன்னொரு ஃபீச்சர் இருக்கு, நாங்கள் கான்டென்ட் அவேர் ஃபில்னு சொல்லி, அதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து நாங்கள் ரிமூவ் பண்றது, அந்த டூல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நான் இந்த ஆளை செலக்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டுக்கு, கொஞ்சம் ஜூம் பண்ணி போட்டு எனக்கு தேவைக்கு எதுவுமே ஜூம் பண்ணி போட்டு ஃபுல்லா செலக்ட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் நல்ல க்ளோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவோம், இல்லை இவ்வளோத்துக்கெல்லாம் செலக்ட் பண்ணுவோம் சொல்லி இல்லை எனக்கு. ஸோ நாங்க வந்து ஜஸ்ட் அதை கொஞ்சம் தள்ளி ஒரு நாங்க இன்னொரு ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். நாங்க வளமையா செய்யற மாதிரி நாங்க குயிக் செலக்ஷன் டூல் எடுத்து செலக்ட் பண்ணி போட்டு அந்த ஆளை செலக்ட் பண்ணி போட்டு அந்த ஆள் மட்டும் அந்த எக்யூப்மெண்ட்ஸை செலக்ட் பண்ணி போட்டு, ஸோ ஓகே ஸோ இப்போ வந்து ரஃபான செலெக்ஷன்ல இருக்கு. இப்போ என்ன பண்றோம்னு சொன்னா இந்த செலெக்ஷன் நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் டெக்ஸ்ட் ஆப்ல பண்ண போலேயே. டெக்ஸ்ட் ஆப்புக்கு எப்படி நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணமோ செலெக்ஷனை வந்து நான் வந்து சரியான ஒரு பேடான செலெக்ஷன் தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. நாங்க சும்மா ரஃபா செலக்ட் பண்ணி போட்டு அதே மாதிரி நாங்க செலக்டுக்கு போய் மோடிஃபை எக்ஸ்பேண்டுங்களை இத்தனை பிக்சல் சொன்னோமோ அத்தனை பிக்சல் நாங்க செலக்ட் பண்ண சொன்னா இந்த விஷயம் தான் நாங்க லேசோ டூல் வச்சு செய்ய போறோம். ஸோ நீங்க 2 விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்று நீங்க இப்படியும் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னா லேசோ டூல் எடுத்து நீங்கள் மேனுவலா கையால கீறலாம். ஸோ கீறதுக்கு பெருசா டைம் இருக்காது. நீங்க ரஃபா அப்படியே கிளிக்கை வந்து எடுக்காம, முக்கியமான விஷயம் கிளிக்கை எடுக்காம கீறணும். கிளிக் எடுத்தீங்கன்னு சொன்னா அவெல்லாம் செலக்ட் ஆயிடும். ஸோ கண்ட்ரோல் டிடி செலக்ட் பண்றேன், திருப்பி நான் கீறேன்.
ஓகே. இப்ப இதே விஷயம் தான் வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி செலக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணியும் செஞ்சேன். சோ இது கொஞ்சம் டீடைல்ஸா இருக்கு, அவ்வளவுதான். சோ இப்போ என்ன பண்றேன்னு சொன்னா இதை நான் ஃபில் பண்றேன். அதாவது இதோட மீனிங் என்ன சொன்னா இதை ஃபில் பண்றேன். இந்த அதாவது போட்டோஷாப் அல்கோரிதம் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த சீனை மேட்ச் பண்ணி இதை ஃபில் பண்ணுது. ஸோ இந்த செலெக்ஷன் என்ன பண்ணுதுன்னு சொன்னா இந்த சீனை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நான் அதை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த சீன்ல வந்து என்ன இருக்கு, மோஸ்ட்லி இங்க என்ன இருக்கு, முன்னுக்கு என்ன இருக்கு, பின்னுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணி போடு. இது வந்து இந்த டூல் வந்து எல்லா டைம்ஸும் வந்து அவ்வளோ ஷார்ப்பா வேலை செய்யாது. பட் மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரு பிளாங்கான ஏரியாஸ் கூட இருக்கும்போது, இப்போ இந்த ஸ்கை வந்து இதுல கூட இருக்கு. ஸோ ஸ்கை கூட இருக்குன்னு சொல்லும் கூட இருக்கேக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணும். ஒரு 95% ஒர்க் பண்ணும். பட் இதுவே வந்து இந்த ஆள் வந்து இந்த மரத்துக்கிடையில நின்றா இது கொஞ்சம் கஷ்டமா போயிடும். என்ன சொன்னா அதை அனலைஸ் பண்ணும்போது இந்த மேர் அல்லது ஆளர்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ எங்களோட எப்படி வந்து இமேஜ் இருக்கோ அதுக்கிட்ட மாதிரி வேலை செய்யும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் சொன்னா ஃபில் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி ஃபில்லுக்கு போய் கான்டென்ட் வேற கிளிக் பண்ணியும் இதுல வந்து மாத்திரம் கான்டென்ட் வேற ஃபில் மாத்தியும் வேற எதுவுமே செய்யாம செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா வளமையா நாங்கள் எடிட்ல போய் செய்யற மாதிரியும் செய்யலாம். ஃபில் இல்லைன்னு சொன்னா ஸ்ட்ரைட்டாவே கான்டென்ட் வேர் ஃபில்னு சொல்லி ஒரு ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ ரெண்டத்தான் ஒரு ஆப்ஷனை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னா கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகி போட்டு உங்களுக்கு காட்டும், ப்ரீவியூ உங்களுக்கு காட்டும். பழைய வெர்ஷன்ஸ்ல வந்து இப்படிலாம் ப்ரீவியூ காட்டாது, கொஞ்சம் 2017 வெர்ஷன்ல எல்லாம். ஸோ நீங்க 21 வெர்ஷன் டவுன்லோட் பண்ணா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா காட்டு, பிரச்சனையே இல்லை. ஸோ இதுல ப்ரீவியூ காட்டும். இங்க இந்த ப்ரீவியூல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்த ஆள் வந்து இங்க இல்லை. ஸோ என்ன பண்ணுது சொன்னா இந்த செலெக்ஷன்ஸ்ல வந்து ஓகே இதில் நாங்கள் எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் ஓகே பண்ணதே காணும். ஸோ இங்க பாருங்க இந்த ஆள் வந்து இல்லாம போயிட்டு இப்போ கண்ட்ரோல் டி பண்ற டீசெலக்டுக்கு. பட் நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கான்டென்ட் அவேர் ஃபீல்ட்ல வந்து யூஸ் பண்ண பிறகு என்ன பிரச்சனைனா இங்க பாருங்க கீழே க்ளோஸ்ல கொஞ்சம் பாருங்க ரெண்டு இது இருக்கு. அதாவது அந்த அனலைஸ் பண்ணும்போது இமேஜை வந்து கொஞ்சம் விட்டுருக்கு, இதையும் காப்பி பண்ணி விட்டுருக்கு, இதையும் காப்பி பண்ணி விட்டுருக்கு. ஸோ இதையும் நாங்கள் அதை மாதிரி பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்பாட் ரிமூவல் டூல்னு சொல்லியிருக்கு, ஜே அதுக்கு ஷார்ட் கட். ஸோ ஜியை கிளிக் பண்ணோன்னா எங்களுக்கு வர்றது வந்து இந்த ஸ்பாட் ஹீலிங் டூல், அதாவது ஸ்பாட் ரிமூவல் டூல்னு சொல்லலாம். இதுல 3-4 டூல்ஸ் இருக்கு ரைட் கிளிக் பண்ணீங்க சொன்னா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்பாட் ஹீலிங் டூல், அதாவது ஒரு ஒரு ஸ்பாட்ல இருக்க வந்து பேட்ச் பண்றதுக்கோ இல்லை ஹீல் பண்றதுக்கோ தான் யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கின் டோன்ஸ்ல வந்து பிம்பிள்ஸ் அதை மாதிரி இந்த ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த டூல்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றது. இது என்னத்துக்குன்னு சொன்னா ஹைலி ப்ரொஃபஷனல்ஸால, ஃபார் எக்ஸாம்பிள் ரீடச் பண்றவங்க இல்ல வந்து வேற எதுவும் ஆட் ஷூட் பண்றவங்க வந்து யூஸ் பண்ண டூல் இது மோஸ்ட்லி. ஸோ இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ ரைட் கிளிக் பண்ணி இதுல நிறைய இருக்கு, ஹீலிங் டூல் இருக்கு, பேட்ச் டூல் இருக்கு. ஸோ வந்து பேட்ச் டூல்னு சொன்னா அதே தான் லாசோ டூல் மாதிரி அப்படியே செலக்ட் பண்ணி போட்டு அதை நாங்க பேட்ச் பண்ணலாம். இந்த இதை மட்டும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து அது சீன் எங்க மேட்ச் ஆகுதோ அதுக்கு என்ன விட்டீங்கன்னு சொன்னா அது ரிமூவ் ஆயிடும். ஸோ நான் அன்டூ பண்றேன், திருப்பி செஞ்சு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து செலக்ட் பண்றேன், பண்ணி போட்டு பேட்ச் டூலால செலக்ட் பண்ணி போட்டு நான் இங்க ஒன்றைய விட்டுன்னு சொன்னா எனக்கு பெருசா சீன் மேட்ச் ஆகாது. இங்க பாருங்க இதுல பிளர் ஆயிட்டு இந்த கோடு இருக்கு, இந்த கோடு உங்களுக்கு தெரியுதானே, இது வந்து பிளர் ஆயிட்டு. ஸோ நான் என்ன பண்ண சொன்னா அந்த சீன் மேட்ச் ஆகிற மாதிரி எங்க எனக்கு இருக்குதோ ஸோ பக்கத்துலயே கொஞ்சம் ட்ராக் பண்ணி அந்த சீன் போகக்கூடிய மாதிரி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலான லுக் வரும். ஸோ இந்த பிளரினஸ் எல்லாம் இல்லாம செய்யலாம். எனக்கு இங்கேயுமே நிறைய மிஸ் ஆயிட்டு, அந்த கான்டென்ட் வேற ஃபில் பண்ணிக்க நிறைய இங்க மிஸ் ஆயிட்டு. ஸோ இதையுமே நான் ரிப்ளேஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா இவ்வளோத்தையும் வந்து நான் பேட்ச் பண்ணி எடுத்துறேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜஸ்ட் செலெக்ஷன் மட்டும் தான் பண்ணேன், வேற எந்த இதுவுமே இல்லை. மவுஸ் கிளிக்கை வச்சு செலக்ட் மட்டும் பண்றேன். ஸோ பண்ணி போட்டு எனக்கு எங்க ஓகேவா இருக்குமோ அங்க நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்டுன்னு சொன்னா அந்த சீன் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அதுக்கு பிறகு நாங்க திருப்பி இதையும் நாங்க மேட்ச் பண்ணலாம், இந்த சாண்டோட சேர்ந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு எங்க கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சீன்ல வந்து மேஜரா எங்களுக்கு எந்த இதுவுமே தெரியல. ஸோ இதுலயும் கொஞ்சம் தெரியுது, இதையும் நாங்க ஃபீல் பண்றோம். இல்லைன்னு சொன்னா ஸ்பாட் உங்களை சொன்னா ஸ்பாட் ரிமூவல் டூல்னு சொல்லி அதை வச்சு கூட நாங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணா காணும், இதை நாங்கள் ட்ராக் பண்ணாலும் கிளிக் பண்ணாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஓகேயா இருக்கும். இது எல்லா டைம்ஸும் வந்து அவ்வளோ ஷார்ப்பா வேலை செய்யாது. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஹீல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சின்ன சின்ன டொட்ஸ் இருந்தா இப்ப இந்த கிரீனிஷா சம்திங் இருக்கு, இது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா கொஞ்சம் ப்ரஷ் பெருசாகி போட்டு அதை மட்டும் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரஷ் பண்றோம். ஸோ ப்ரஷ் பண்ணன்னு சொன்னா அது வந்து இல்லாம போகும். அதுக்கு பிறகு கூட சின்ன சின்ன அடையாளம் இருக்கு, நாங்கள் அதை ஜூம் அவுட் பண்ணி திருப்பி நாங்கள் ப்ரஷ் பண்ணி ரிமூவ் பண்ணா அது கூட போயிடும். ஸோ நாங்கள் முதல் சொன்னமே தான், போட்டோஷாப்ல வந்து நாங்கள் எவ்வளோத்துக்குள்ள டைம் யூஸ் பண்றோமோ அவ்வளோத்துக்குள்ள நாங்கள் ஃபைனான அவுட் வரும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எனக்கு ஓகே இந்த போட்டோல வந்து எனக்கு தேவையானதெல்லாம் ரிமூவ் ஆயிட்டு, ஸோ ஓகே இதுக்கு பிறகு நான் தேவையான மேஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணிக்கொள்ளலாம்.
கேமரா ரோ ஃபில்டர் வச்சோ இல்லை வந்து லைட் ரூம்லயோ சரி வேற சாஃப்ட்வேர்ல வச்சு செய்யலாம். இது அப்படியே நாங்கள் எங்களுக்கு எந்த லேயருமே தேவையில்லை. நாங்க செஞ்ச வேலைக்கு எந்த லேயருமே தேவையில்லை. ஜஸ்ட் நான் தான் வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன், வேற எதுவுமே செய்யல. ஸோ இதுக்கு வந்து நேட்டியான் இதை கூட அப்ளை பண்ணேன். ஏன்னா ஸ்கை வந்து கூட இருக்கு. ஸோ எங்களோட சீனை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் அனலைஸ் பண்ணணும் என்ன சீன்னு சொல்லி. ஸோ நாங்கள் அதே மாதிரி ஃபைலை வந்து நாங்கள் மாற்ற போகிறோம் ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் வச்சு. ஸோ எடிட்டுக்கு போகிறேன். நேற்று பார்த்த விஷயம் ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட். சாரி, அதுட்டே டைம் கொடுப்போம் அதை அனலைஸ் பண்றதுக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த ஷாட் வந்து பகல் எடுத்த ஷாட். இது ஆல்மோஸ்ட் ஒரு பகல் மீன்ஸ் ஒரு ஈவினிங் 4-4:30 மாதிரி எடுத்த ஷாட். பட் இதுக்கு வந்து இது மேட்ச் ஆகல. ஸோ மாத்துறேன், எனக்கு தேவையான இந்த மாதிரி மாத்துறேன். நான் எனக்கு என்ன மாதிரி வேணுமோ ஷாட்டை மாத்திக்கொள்ளலாம். ஸோ எங்களோட அரவாசி வேலையை வந்து இது செய்யுது. ஸோ ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட் சரி, இல்லை வந்து ஸ்பாட் ஹீலிங் சரி, எல்லாமே வந்து இது வந்து ஓகே வருது, இந்த சீனுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஓகே, ஜஸ்ட் நான் கொஞ்சம் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டு பிரைட்னஸையும் கொஞ்சம் கூட்டிட்டு ஓகே பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு ஓகே, இந்த போட்டோல வந்து தேவையான எடிட்ஸை நான் பண்ணிட்டேன். இதுல வந்து ஆள் கண்டது அதையும் தூக்கிட்டேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன பச்சல் மாதிரி இருக்கு. இதுல வந்து நாங்கள் ஜே ஷார்ட்கட் கீ, ஸோ பச் டூலை வச்சு நாங்கள் ஹீல் பண்ணி நாங்கள் எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா நாங்கள் சாரி பச் டூலையும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னா. ஸோ இதுதான் ஸ்போர்ட்ரி மோல் டூல். இதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ரி மோல் டூல் எல்லாத்துக்கும் வேலை செய்யும். பட் எல்லா சிச்சுவேஷன்லையும் வேலை செய்யுமான்னு கேட்டா இல்ல. ஸோ நாங்கள் எந்த இடத்த சரியா பாவிக்கணும்னு சொல்லி நாங்க யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் சாம்பிளா வேறு எதுவும் இமேஜ் பார்த்தா கூட அப்படி சாம்பிள்ஸ் பெருசா இல்ல. நாங்க இப்ப இது வரைக்கும் பார்க்கல. பட் உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு போர்ட்ரேட்ஸ், அதாவது ஆக்கல்டு போர்ட்ரேட்ஸ் இருக்க வந்து உங்களுக்கு தெரியும். எப்படின்னு சொன்னா அவங்க முகத்துல இருக்க டென்ஸோ அல்லது பிம்பிள்ஸோ சம்திங் டார்க் சர்க்கிள்ஸோ எதையாச்சும் ரிமூவ் பண்றதுன்னு சொன்னா எங்களுக்கு இந்த டூல்லாம் வந்து மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த இதுக்கு போவோம். ஓகே, அடுத்தது வந்து நாங்க என்ன சொன்னா இந்த இமேஜ், இது ஒரு ரஃபான இமேஜ். ஸோ இந்த இமேஜை வந்து ஒரு போலாரைஸ்ட் எஃபெக்ட் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு சொல்றது ஃபாஸ்டா இருக்கு இல்லை எதுவும் டவுட்னு சொன்னா கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இதை நான் இம்போர்ட் பண்றேன். ஸோ இம்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு இம்போர்ட் ஆகிட்டு இந்த இமேஜ். ஸோ என்ன செய்ய போறோம்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் எஃபெக்ட் நிறைய வரப்போகுது இதை சுத்தி. இது வந்து நீங்க மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, நீங்கள் யூடியூப்லயோ சரி இல்லை எங்கேயா ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நிறைய நீங்க ப்ரௌஸ் பண்ணுங்க. மற்றது மெனிப்புலேஷன்ஸுக்கு வந்து கட்டாயம் வந்து நீங்க தான் சர்ச் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலா போட்டோஷாப் மெனிப்புலேஷன்ஸ் சர்ச் பண்ணாலே வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ இதுல வந்து எல்லாமே பிளெண்டிங்ல இருந்து சரி அல்லது இமேஜ் செலெக்ஷன்ல இருந்து சரி, எல்லாம் நான் சொல்லியிருந்த விஷயம் வந்து இதுல எல்லாமே இருக்கு. ஸோ வேற ஒன்றுமே இல்லை, கிரியேட்டிவிட்டி வந்து உங்களை பொறுத்தது தான். இப்படி இருக்க இமேஜ் வந்து நாங்கள் இப்படி கூட மாத்தலாம். ஸோ நிறைய நாங்கள் டபுள் எக்ஸ்போஷர் பார்த்து நாங்கள். ஸோ அதே மாதிரி ஐடியாஸ் வந்து உங்களை பொறுத்தது. ஸோ கிரியேட்டிவா ஐடியா வந்து உங்களை பொறுத்தது. சரியான லைட்னிங், ஸோ இதெல்லாம் ப்ரஷை பத்தி. ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த ப்ரஷை வச்சு செய்யலாம். இதை சொன்னா ஒரு ஷொட்டை வச்சு நாங்கள் ஃபுல்லா மாத்தலாம். ஸோ இதுதான் மெனிப்புலேஷன்ஸ் சொல்றது. ஓகே, டெக்ஸ்ட் ரைப் பண்ணி திருப்பி செஞ்சு காட்டுதான், உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இதுக்கு பிறகு வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் நீங்க செய்யணும். ஸோ நீங்கள் இதை செஞ்சு போடுங்க. இனிமே வந்து கணக்க வந்து இமேஜ் சும்மா போடாம கொஞ்சம் கிரியேட்டிவா செஞ்சு போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து நிறைய இமேஜ் கட்டாயமா மனிப்புலேஷன்ஸ்க்கு. ஸோ ஒரு இமேஜ் வச்சு கட்டாயம் செய்யலாது. ஸோ இந்த உங்களுக்கு சாம்பிள் காட்டிக்காங்க, அதாவது இந்த இமேஜை வச்சு உங்களுக்கு இப்படி செய்யலாம். ஸோ நான் சொல்லி தந்ததை வச்சே நிறைய செய்யலாம். ஸோ அவ்வளவுமே உங்களுக்கு காணும். அதை தவிர நீங்கள் செய்யும் போது ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னா நார்மலா நீங்கள் யூடியூப்லயோ சரி அல்லது வந்து பின்ட்ரெஸ்ட், உங்களுக்கு சொன்ன பின்ட்ரெஸ்ட்லயோ சரி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ இங்க ஊருப்பட்ட ஐடியாஸ் இருக்கு, ஐடியாஸுக்கு பஞ்சமே இல்லை இதுல. ஸோ இங்க போஸ்டர்ஸ், சிம்பிள் போஸ்டர், ஒரு யூஎஃப்ஓ வந்து அதை வச்சு ஒரு ஆலயம் வச்சு எப்படி செஞ்சிருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த இமேஜ் யூஎஃப்ஓ இமேஜ் எல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் யூஎஃப்ஓன்னு போட்டாலே உங்களுக்கு நிறைய இமேஜ் வரும். அதை வச்சு அதை ரீசைஸ் பண்ணிக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த இமேஜை வச்சு அதை சின்னனாக்கி ரெண்டா வச்சிருக்காங்க, ஒரு ஆளை இம்போர்ட் பண்ணிக்காங்க, அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி நிறைய ஐடியாஸ், கிரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து கொண்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா
தேடினா தான் உங்களுக்கு ஐடியாஸ் வரும், இல்லைன்னா வேற கிடைச்சி வரைக்கும். இதே மாதிரி சாம்பிள்ஸ் வந்து நீங்க கட்டாயம் ரெஃபர் பண்ணுங்க. எல்லாத்தையும் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்தா தான் உங்களுக்கு கட்டாயம் வரும், இல்லையா ஒரு ஐடியாஸ் வரும். அது மாதிரி பிக்சர்ஸ்லயும் வந்து நீங்க சர்ச் பண்ணலாம். ஸோ பிக்சர் நேற்று காட்டின மாதிரி வெப்சைட்ல வந்து நீங்க ஜஸ்ட் போட்டோ மெனிபுலேஷன் இல்லை போட்டோஷாப் மெனிபுலேஷன் காட்டினாலே அந்த மெனிபுலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இங்க பாருங்க, இது ஒரு சாம்பிள். ஸோ சம்திங் கிரியேட்டிவா பார்க்க வந்து கிரியேட்டிவா இருக்கக்கூடிய மாதிரி இந்த இது. ஸோ இது வந்து அப் டு யூ, உங்களை பொறுத்தது தான். இதெல்லாம் சிம்பிள், சரியான சிம்பிளான இது. உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வேணும்னா நியோன் எஃபெக்ட்னு சொல்லி தரலாம். இதுக்கு பேர் நியோன் எஃபெக்ட்னு சொல்றது. அதுவும் வந்து வேணும்னா அடுத்த கிளாஸ் ஸ்டார்டிங்ல கொஞ்சமா சொல்லித்தரேன். ஸோ அதையும் சொன்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸா இருக்கும். ஸோ எப்படி லைட்னிங் செட் பண்றது என்று சொல்லியும் சொல்லித்தரேன். ஸோ ஓகே, இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யூடியூபோ கூகுள்லயோ அல்லது யூடியூப்ல கூட ரெண்டமா சர்ச் பண்ணா கூட நிறைய வரும். போட்டோஷாப் பத்தி உருப்பட்ட வீடியோஸ் இருக்கு. ஸோ நீங்க ஃபுல்லா தேடி பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஜஸ்ட் இந்த ஆளை சுத்தி ஒரு சர்க்கிள் எஃபெக்ட் மாதிரி ஒரு பிளரான ஒரு ஷேப், ஒரு டிராக் ஆன மாதிரி ஷேப்ல வந்து செய்ய போறோம். ஸோ ஜஸ்ட் நான் காப்பி பண்றேன், Ctrl+J காப்பி பண்ணி போட்டு ஹைட் பண்றேன், பேக்கப்னு சொல்லி. நான் ஹைட் பண்றேன், இந்த லேயர் தான் ஒர்க் பண்ண போறேன், எடிட் பண்ண மாட்டேன். ஓகே, ஃபைல் ரீநேமிங் வந்து சரியான இது. உங்களுக்கு இந்த லேயர்ன சைஸ் என்னென்ன இருக்குன்னு சொன்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணி மாத்தி கொள்ளலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் சைஸை வந்து லார்ஜுக்கு விடலாம். இல்லைன்னு சொன்னா அதாவது நீங்க ரைட் கிளிக் பண்ண இடம் வந்து லேயருக்கு மேல, இங்க இல்லை, இங்க ரைட் கிளிக் பண்ணா வேற வரும். இங்கதான் ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணும், மீடியம் தம்ப்நெயில்ஸ்ல வேணுமா, இல்லைன்னு சொன்னா ஸ்மால்ல வேணுமா, இல்லை சொன்னா தம்ப்நெயிலே வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்க மாத்திக்கொள்ளலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு மீடியம் எனக்கு ஓகேவா இருக்கும், மீடியம். இல்லை இல்லை உங்களுக்கு லார்ஜ்னு சொன்னா லார்ஜே விட்டுக்கொள்ளலாம். ஸோ ஏன் லார்ஜ் வரும்னு சொன்னா, இப்போ ஒரு 4-5 லேயர்ஸ்ன்னு சொன்னா லார்ஜ்னு சொன்னா பிரச்சனை இல்லை. பட் இதுவே வந்து ஒரு 50 லேயர்ஸ்க்கு மேல போய்க்க வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா, லார்ஜ்னு சொன்னா உருட்டி கொண்டே போவீங்க, நீங்கள் ஸ்க்ரோல் பட்டனாலும் உருட்டி கொண்டே போவீங்க. ஸோ அது கொஞ்சம் மீடியமா வச்சிருந்தீங்க சொன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கு. ஓகே, இதுல என்ன பண்ணணும் சொன்னா, வளமையா வைத்தேன் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ண போறேன். குயிக் செலக்ஷன் டூல் W, செலக்ட் சப்ஜெக்ட். ஸோ இதுவும் மதமாயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் இது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் செலக்ட் பண்ணணும். இந்த ப்ரஷ் சைஸை நான் எப்படி இப்படி கூட்டுறேன்னு சொன்னா, அதாவது கண்ட்ரோலையும் ஓவர் டைம் ஹோல்ட் பண்ணிக்கொண்டு, படியா பாருங்க, இந்த ப்ரஷ் வந்திருக்கு, கண்ட்ரோலையும் ஓவர் டைம் ஹோல்ட் பண்ணிக்கொண்டு ரைட் கிளிக் பண்ணிக்கொண்டு, அதாவது ரைட்ல இருந்து லெஃப்ட் கிளிக் நான் படியா பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கூட்டுறேன்னு சொன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் கிளிக்கிறேன், டயமீட்டர் வந்து உங்களுக்கு கூட்டுறதா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே வச்சு கூட ஒப்பாசிட்டி நான் குறைக்கணும்னு சொன்னா கீழே இருக்கிறேன், சாரி மேல கூட்டணும்னு சொன்னா திருப்பி அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரஷ் பார்த்துக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து இங்கே இழுக்கும் போது உங்களுக்கு கூடும், மற்றபடி இழுக்கும் போது உங்களுக்கு குறையும், மேலேந்து கீழே தான் உங்களுக்கு ஒப்பாசிட்டி குறையும். ஸோ இதுதான் பேசிக் இது. ஸோ என்ன பண்ணணும்னு சொன்னா குயிக் செலக்ஷன் டூல் எல்லா ப்ரஷுக்கும் அப்படிதான் வரப்போகுது. இந்த ப்ரஷ் இருந்தாலும் வந்து இப்படிதான் வரப்போகுது, எரேசரா இருந்தாலும் அப்படிதான் வரப்போகுது. ஸோ எல்லா ப்ரஷுக்கும் வந்து அதே ட்ரிக் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ எல்லாரும் யோசிப்பீங்க எப்படி நான் ரைட் கிளிக் பண்ணி இப்படி கூட்டாம இப்படி கூட்டுறேன்னு சொல்லி யோசிப்பீங்க. நான் யூஸ் பண்றேன் அப்படித்தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஓகே எனக்கு குயிக் செலக்ஷன் டூல் பண்ணணும்னு சொன்னா கண்ட்ரோலையும் ஓல் டைம் ஹோல்ட் பண்ணிக்கொண்டு நான் ரைட் கிளிக் பண்ணி வழியா பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி டிராக் பண்றேன். ரைட் கிளிக்க நான் பண்ணல, ரைட் கிளிக்க விடையில, நான் ரைட் கிளிக்க பண்ணிக்கொண்டு டிராக் பண்றேன். ஸோ உங்களுக்கு ப்ரஷ் வந்து மாறும், ஒப்பாசிட்டி வேணும்னா குறைக்கலாம் கூட்டலாம். ஸோ அதை மாதிரி தான் நான் கூட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோத்துக்கு ஆகும் தேவையில்லை, ஒரு அளவான டீட்டெயில்ஸோட இமேஜ் வந்து செலக்ட் பண்றேன் நான். ஸோ சேம் டைம்ல நீங்க செஞ்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் முக்கியம் இருக்கு, அவ்வளோ டீட்டெயில்ஸ் தேவையில்லை.
ஓகே, எனக்கு காணும் இப்போதைக்கு ஒரு செலெக்ஷன் வந்து ஓகே ஆக டீச்சர்ஸ் எனக்கு போகல. ஸோ முதல் சொன்ன மாதிரி தான் நீங்க எவ்வளோ டைம் அதில் கூட போறீங்களோ வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கும். அவுட் வந்து அவ்வளோ கிளியரா வரும். இதுவுமே தேவையில்லை, எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸ் நாங்கள் எடுக்க தேவையில்லை. ஸோ நான் சொல்றது ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி எடுத்து காட்டுறேன். ஓகே, இப்போ செலெக்ஷன் ஓகேவா இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு புது விஷயம் பார்க்க போறோம். இவ்வளவு காலம் என்ன செஞ்சு நான் சொன்னா கண்ட்ரோல் ஜே பண்ணாங்க. அதாவது செலெக்ஷனை மட்டும்தான் நாங்கள் டூப்ளிகேட் பண்ணி எடுத்த நாங்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செலெக்ஷனை மட்டும்தான் நாங்கள் டூப்ளிகேட் பண்ணி எடுக்கிறோம். நான் அன்டூ பண்ணி போய் இன்னைக்கு ஒரு விஷயம் பார்க்க போறோம், மாஸ்க் பண்ண போறோம். ஸோ அந்த மாஸ்க்ல என்ன பிரயோஜனம் சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னா, இதை நாங்கள் கண்ட்ரோல் ஜே பண்ணி இதை கட் பண்ண மட்டும் எடுத்துட்டோம்னு சொன்னா நாங்கள் இதில் வச்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ நாங்கள் எரேஸ் பண்ணலாம், இல்லை ப்ரஷ் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு இதுல பிரஷ் பண்ண இயலாது, எரேஸ் மட்டும் பண்ண இயலும். ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து ப்ரஷ் எடுத்து போட்டு ப்ரஷ் பண்றேன். ஸோ ஃபோர்க்ரவுண்ட்ல வந்து மாத்தி போட்டு ப்ரஷ் பண்றேன். எனக்கு பிளாக் கலர் ப்ரஷ் தான் வருது. சரியா? என்ன ரீசன் சொன்னா இதை வந்து இமேஜை கட் பண்ணி எடுத்துருந்தாங்க. ஆனா இதுவே நாங்கள் ஒரு மாஸ்க் பண்ணி எடுத்தோம்னு சொன்னா, இப்போ நான் இங்க போய் பாத்தீங்கன்னா கீழே இதான் மாஸ்க். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ண சொன்னா எங்களுக்கு மாஸ்க் லேயர் வந்துடும். இதுல போய் நாங்க ப்ரஷ் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த அதாவது செலெக்ஷன் வந்து ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த எட்ஜஸ் வந்து நாங்க இன்னும் ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து செலெக்ஷனுக்கும் வந்து மாஸ்க்குக்கும் வித்தியாசம். மாஸ்க் பண்ணா நாங்கள் எந்த டைம்லயும் வந்து நாங்கள் எது சேஞ்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் மாஸ்க் பண்ணி எடுத்துட்டேன். இந்த செலெக்ஷன் ஓகே, மாஸ்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஓகே இப்போ ஒரு லேயரை வந்து இதுக்கு இடையில போடுறேன். இது போர்ட்ரைட் போட்டோ வரைக்கும் லேண்ட்ஸ்கேப் மாற்ற போறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு லேயரை கிரியேட் பண்ணி போட்டு இதை ஃபில் என்று பேர் மாத்துறேன். ஒரு கலரை வச்சு ஃபில் பண்ண போறேன். ஸோ ஃபில் பேர் மாத்துறேன். மாத்தி போட்டு இதுக்கு ஒரு கலர் ஆட் பண்ண போறேன். ஒரு சம்திங் ஏதாவது ஒயிட் மாதிரி சம்திங். ஓகே, ஒரு சம்திங் ப்ரௌனா கூட ஓகே, ப்ரௌனா கூட ஓகே. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பெரிய லேயர் ஃபில் பண்றதுக்கு ஆல்ட்டோட பேக் ஸ்பேஸ் ஸோ ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா தெரியுது உங்களுக்கு எங்க நீங்க மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்னு சொல்லி. இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னா தேவையில்லை. சாரி. ஓகே, இன்னும் கொஞ்சம் பிரைட்டான கலர்னு சொன்னா ஓகே, நான் ஃபில் பண்ணாம நாங்கள் சொலிட் கலரே ஆட் பண்றேன். நான் சொலிட் கலர். ஸோ நான் லேயரை வந்து ஃபில் பண்ணா ஒரு கலர் வச்சு அப்படி பண்ணாம நான் வந்து ஃபில் பண்றேன். என்னன்னு சொன்னா எனக்கு கலர் வந்து எனக்கு செட் ஆகாம வரைக்கும் நான் மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. ஸோ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு கீழே போய் சொலிட் கலரை கொடுக்குறேன். ஓகே, சொலிட் கலர். இப்போ அந்த லேயரை தூக்கி கீழே விடுறேன். இப்போ இந்த லேயர் தேவையில டிலீட் பண்றேன். இதென்று சொன்னா உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணி என்ன கலர் வேணா மாத்திக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன்னா க்ரோப் டூல், அதாவது இமேஜ் வந்து க்ரோப் பண்றதுக்கு பாதிக்கிற டூல் தான் க்ரோப் டூல். C4 க்ரோப். ஓகே, சி ஷார்ட்கட் கீ. என்ன பண்றோம்னு சொன்னா நாங்கள் இதை வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு மாத்துறோம். ஜஸ்ட் லேண்ட்ஸ்கேப்பு மாத்துறேன். மாத்தி போட்டு ஓகே பண்றேன். ஜஸ்ட் டிக் பண்றேன். இப்ப உங்களுக்கு வந்து இந்த இது சொலிட் கலர் வந்து ஃபில் ஆயிட்டு ஆல்மோஸ்ட். இந்த இமேஜ் வந்து இவ்வளவுல வெட்டுப்பட்டிருக்கு, வழியா பாருங்க. என்ன சொன்னா இந்த ஒரிஜினல் இமேஜ் வந்து இப்படித்தான் இருக்கு. அதாவது சம்திங் ஒரு வோலுக்கு மேல அப்படி நிக்கிறார். ஸோ அதனால வந்து இந்த இமேஜ் வந்து ஒருத்தர் கட் ஆகுது. நான் என்ன பண்ண சொன்னா இந்த இமேஜை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி ஓகே கீழே இருந்து வர மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்குறேன். ஸோ இதை அழிக்கல கொஞ்சம். இப்ப இதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஒவ்வொரு ஏரியாவா, அதாவது மார்க்கிங் டூலால வந்து ஒவ்வொரு ஏரியாவா நான் செலக்ட் பண்ணி சிம்பிள் தான். அதாவது என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு லேயரை கிரியேட் பண்றேன். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கா நான் கீழே போறேன் செலெக்ஷனை. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்குறக்காண்டி நான் ஜஸ்ட் கீறேன். என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒவ்வொரு செலெக்ஷனையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். இப்படி உங்க ஐடியா வந்திருக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லி மார்க்கெட் டூலுக்கு இங்க இருக்கு. இப்ப மேட்டர் டூல் இருக்கு, அதாவது எக்லிப்ஸ் டூல்ல இருக்கு. மாத்துறேன், ரெக்டாங்கிள் டூலுக்கு மாத்தி போட்டு ஜஸ்ட் என்ன செய்ய சொன்னா இப்ப கலர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போறோம். அதாவது ஷூ வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், இந்த பாடி பார்ட் வந்து ஒரு yellowish கலர்ல இருக்கும். பட் இந்த ஏரியா வந்து ஒரு டார்க் ப்ரௌன்ல இருக்கு.
அதே மாதிரி இது கொஞ்சம் லைட் yellowல இருக்கு, இந்த ஃபேஸ் வந்து டல்லா இருக்கு, டார்க்கா சரியான. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டியா வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி செய்ய போறேன். ஸோ ஜஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னா இதுல இருந்து கீறுறேன். நான் ஜஸ்ட் இதுல இருந்து இவ்வளவு வரைக்கும் நான் கீறுறேன். சாரி, கொஞ்சம் சென்டரா தள்ளி கீறுறேன். நீங்க ஆகல பெருசா கீறினா வந்து டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும் கூட. உங்களுக்கு குட்டியான ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கீறுறேன். ஜஸ்ட் ஒரு செலெக்ஷன் மாதிரி. ஸோ ஓகே, இந்த லேயரை delete பண்றேன். ஸோ நான் இந்த இதுல இருந்து எடுக்க போறோம். வடிவா பாருங்க, மாஸ்க்ல இருந்து நாங்க லேயர் மாஸ்க்ல இருந்து நாங்க எடுக்கையில நாங்கள் அந்த லேயர்ல இருந்து எடுக்கிறோம். இப்படியே வச்சு கொண்டு என்ன சொன்னா கண்ட்ரோல் ஜே, உங்களுக்கு தெரியும் டூப்ளிகேட் லேயரை வந்து காப்பி பண்றதுக்கு. இப்ப இந்த லேயர்ல வந்து இருக்கு செலெக்ஷன். இப்ப கண்ட்ரோல் டி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு. இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் சும்மா ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். எனக்கு ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறாம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது எனக்கு. ஸோ எனக்கு தேவையானது இது, இந்த விஷயம் இல்லை. பட் உங்களோட வெர்ஷன்ஸ்ல வந்து சிலது இப்படி இழுத்தீங்கன்னு சொன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறினபடி வரும். ஸோ அது உங்களோட வெர்ஷனை பொறுத்து நான் முதல் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அந்த ஆல்பம் டிசைன்ல சொன்ன மாதிரி தான். இது என்ன செய்யுங்க சொன்னா சில பேர்ட்ட போட்டோஷாப்ல வந்து அதாவது ஷிஃப்ட்டை வந்து ஹோல்ட் பண்ண தேவையில்லை. ஆனா நான் வந்து ஹோல்ட் பண்ணணும் லேட்டஸ்ட் வெர்ஷன் சொன்னபடியா. ஸோ நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி கொண்டு இழுக்கிறேன் நான். ஸோ அதே மாதிரி அடுத்த சைடும் இழுக்கிறேன் நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி கொண்டு. சில பேருக்கு தேவையில்லை ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ண. ஓகே, செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்றேன், இல்லை என்டர் பண்ணலாம். இப்ப இந்த லேயரை வந்து கீழே வரும், அதுக்கு கீழே. ஓகே, 01 ரீநேம் பண்றேன். ரீநேம் பண்றது கலர் பண்றது வந்து உங்களுக்கு தெரியுதக்காண்டி, உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ஆகிறக்காண்டி. ஸோ அது கூட இருக்கும். ஸோ அடுத்தது அந்த விட்ட இடத்துல இருந்து திருப்பி நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த லேயரை இல்லை, கவனம், இந்த லேயரை செலக்ட் பண்ணா செலக்ட் ஆகாது. எந்த இடத்துல வந்து உங்களோட செலெக்ஷன் இருக்கோ அந்த லேயரை செலக்ட் பண்ணி போட்டு தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல இருந்து திருப்பி ட்ரா பண்றேன், ஐ மீன் செலக்ட் பண்றேன். எனக்கு இவ்வளவு வரைக்கும் ஓகேன்னு சொன்னா செலக்ட் பண்ணி போட்டு கண்ட்ரோல் ஜே அந்த இதை டூப்ளிகேட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் டி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்றோம், டிராக் பண்றோம், சிம்பிள். ஸோ கொஞ்சம் ஓகே வர கொஞ்சம் வச்சுட்டு அது மாதிரி மற்ற சைடும் இழுக்கிறோம், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி இழுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இதையும் வந்து கீழே விடுறோம், இதுக்கு ரீநேம் பண்ணணும் 02 சொல்லி. உங்களுக்கு தேவையான அதை கலர் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது உங்களுக்கு ஐடியா விளங்கி இருக்கும் என்ன செய்ய போறோம்னு சொல்லி. இதே மாதிரி சின்ன சின்ன பாட்டா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து ஓகேவா இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து சைஸை கூட்டியோ குறைச்சோ. திருப்பி கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் டி, சாரி நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணல. ஓகே, இது ரீநேம் பண்ண 03ன்னு சொல்லி. ஸோ அடுத்தது வந்து ஒவ்வொரு மேல ரப்பர் பாட்டுக்கும் கீழே நாங்கள் இந்த செலெக்ஷன் முடிகிற இடத்தோட வந்து நாங்கள் செலக்ட் பண்றோம். ஸோ இதை ரஃபா வச்சு நாங்கள் இங்கே வரைக்கும் செலக்ட் பண்றோம். ஆனா நான் பாருங்க லேயர் இதுல இருந்தாலும் இதை மாத்துறேன். நான் ஒவ்வொரு காலம் நான் லேயரை மாத்திக்கொண்டே இருக்கேன். கண்ட்ரோல் ஜே, திருப்பி கண்ட்ரோல் டி, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்றேன், டிராக் பண்றேன், திருப்பி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்றேன், டிராக் பண்றேன். ஸோ பிளேஸ் பண்ணி போட்டு ஓகே, அதையும் கொண்டு வந்து கீழ் லேயர்ல விடுறேன். ஸோ ரீநேம் பண்றேன், சாரி கலர் பண்றேன் ரெட்டுக்கு, உங்களுக்கு தேவையில்லை. என்னடா நீங்கள் லேயர்ஸ் கூட போகாது, நீங்க சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸா போட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நான் கொஞ்சம் பெருசா போட்டு இவ்வளவு தூரம் பெருசா போட்டோடய உங்களுக்கு ஓகே. பட் நீங்க இதே கொஞ்சம் குட்டியா போட்டீங்கன்னு சொன்னா பார்க்க வடிவா இருக்கு. ஆனா வந்து நிறைய போட்டுக்கொண்டு போகணும் இமேஜ் ஃபுல்லாவே. ஸோ நான் ஜஸ்ட் திருப்பி இதில் கிளிக் பண்றேன். திருப்பி எனக்கு இந்த தலையில எந்த ஒரு கொஞ்சம் கலர் வரும்னு சொன்னா நான் இங்கே இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணி போட்டு நான் கண்ட்ரோல் ஜே, திருப்பி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன், கண்ட்ரோல் டி, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்றேன், டிராக் பண்றேன். ஓகே, உங்களுக்கு ரீநேம் பண்ணலாம் சொல்லி தந்தேன்னா. ஸோ அதுக்கு பிறகு இப்போ இதில் வச்சு இந்த இதில் செலக்ட் பண்ணி போட்டு இதில் வச்சு நாங்கள் ஒரு சின்னதாக ஒன்று தீருவோம் வடத்தில் விளாண்டு வைக்கணும். ஸோ திருப்பி கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் டி,
அதே மாதிரி நாங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கணும் டிரான்ஸ்ஃபார்ம், திருப்பி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கணும் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ நான் டிசைட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் ரெட் கலர். ஸோ நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஐடியா வரும். ஏதாவது இமேஜ் எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து Control J, Control T. ஸோ இதோட நாங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுல Control J, sorry. Control J, Control T. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 லேயர் நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கு இடையில வந்து உங்களுக்கு கேப் தெரியுது. ஸோ இப்போ நார்மல் மூவ் டூல் மாத்திரம் பி. ஸோ இந்த கேப் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி எல்லாம் அதை மறைச்சா சரி. ஸோ பிரச்சனை இல்லை, சும்மா ஜஸ்ட் மறைக்கிறேன் நான். அதுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதே மாதிரியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் மேலே இருக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எங்கேயும் கேப் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களோ, ஸோ இந்த இடத்துல கேப் தெரியுது. ஸோ அதை கவர் பண்ற மாதிரி கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி கொண்டு நீங்க இழுத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பாருங்க, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணா சில கொஸ்டின்ஸுக்கு மாறும், சிலதுக்கு மாறாது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்லி. இதை வந்து நாங்க ஒரு போலாரைஸ், அதாவது ஒரு வட்ட ஷேப்ல வந்து மாத்த போறோம். ஸோ இது நான் இந்த லேயர் பெருசா இருக்கு, ஸோ சின்ன நாக்குறேன். ஓகே, இப்போ இதுல வந்து 8 லேயர் இருக்கு. 8 முதலாம் லேயரை செலக்ட் பண்ணி போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி கொண்டு கடைசி லேயர் செலக்ட் பண்ணோம், அவ்வளவு செலக்ட் ஆகுது. இவ்வளவு குரூப் பண்றோம். கண்ட்ரோல் ஜி குரூப் பண்றவங்களுக்கு தெரியும். கண்ட்ரோல் ஜி இல்லையான்னு சொன்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணி கூட குரூப் பண்ணலாம். இதுல வந்து குரூப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க சொன்னா கண்ட்ரோல் ஜி பண்ணுங்க, அவ்வளவு குரூப் ஆயிடும். இந்த குரூப்பையும் நீங்க திருப்பி டூப்ளிகேட் பண்ணுங்க கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணி. ஸோ என்ன சொன்னா இதையும் பேக்கப், இது குரூப் பேக்கப்னு சொல்லி மாத்தலாம். இது குரூப் பேக்கப். ஸோ இதான் நாங்க ஒர்க் பண்றது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பேக்கப் லேயர்ஸை வந்து நாங்கள் ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். ஏதாவது இன்கேஸ் எமர்ஜென்சி தான் யூஸ் பண்றதுக்கு. இல்ல நாங்க டெலீட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடிட் பண்ணிக்க வந்து இதுல ஒரு லேயரை டெலீட் பண்ணிட்டோம்னு சொன்னா அதை நாங்க இதுல எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை. ஸோ இதுல வச்சு என்ன சொன்னா இவ்வளோத்தையும் வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்படியே அந்த எடிட் குரூப்பை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்றோம். இப்போ அவ்வளோத்தையும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா மாத்தி தருது எங்களுக்கு. இப்போ என்ன பண்றோம்னு சொன்னா உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். ஃபில்டருக்கு போய் இந்த லேயரை வழியா பாருங்க, நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணல. எடிட் லேயரை வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னா குரூப் அப்படியே வந்து ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணி போட்டு ஃபில்டருக்கு போறேன். நான் என்ன நாங்க இது ஒரு ஃபில்டர். ஸோ ஃபில்டருக்கு போறேன். ஃபில்டருக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்டோர்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த டிஸ்டோர்ட்டுக்கு போய் போலார் கோஆர்டினேட்ஸ் சொல்லி இருக்கு. இதை கிளிக் பண்ண சொன்னா எங்களுக்கு இப்படி ஒரு பேனல் வரும், சின்ன ப்ரீவியூ மாதிரி. ஸோ நாங்கள் கொஞ்சம் குறைப்போம், எங்களுக்கு ஒரு 25 மாதிரி வச்சு பார்ப்பாங்க, உங்களுக்கு ஓகேவா இருக்காண்டு. ஓகே, அது டிஃபால்ட்டா அது என்ன செஞ்சிருக்கோ வேற எதுவும் மாற்ற போகல. டிஃபால்ட்டா இருக்க மட்டும் விட்டுட்டு ரெகுலர் டு போலாரை கிளிக் பண்ணி போட்டு அது டிஃபால்ட்டா கிளிக்லாம் செக்லாம் இருக்கும். ஓகே பண்ணா எங்களுக்கு இப்படி சர்க்கிள் மாதிரி வரும். ஓகே, இதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா இதை நாங்க திருப்பி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். ரைட் கிளிக் பண்ணி, அதாவது இதையும் நாங்கள் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதையும் நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்றோம். திருப்ப பண்ணினோன்னா உங்களுக்கு சிங்கிள் லேயரா வந்துட்டு இதுக்கு அப்புறம் நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கலாம் என்ன இது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வந்திருக்குன்னு சொல்லி. சாரி, அப்டூ பண்றேன். ஸோ இப்போ நீங்கள் இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணா உங்களுக்கு சரியான இது வராது பாருங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னா இன்னொரு எக்லிப்ஸ் டூலை வச்சு இன்னொன்று இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இது அப்படியே இருக்கிறது இப்போ நான் கன்வெர்ட் பண்ணல.
ஸோ நீங்க தெரியும் அல்பன் டிசைன்ல பார்த்த டூல்லான இது ரெக்டாங்கிள் டூல்ல இருக்கும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எக்லிப்ஸ் டூலுக்கு மாத்தலாம். மாத்தி போட்டு அதே மாதிரி தான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன். நான் கிளிக் பண்ணி எனக்கு 200 by 200 என்ன சர்க்கிள். ஸோ சரியான சர்க்கிள்னு சொன்னா அவங்க 200 by 200 அல்லது சேம் வித் ஹைட்டை போடலாம். இல்லையான்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓவலா வேணும்னு சொன்னா ஓவலா மாத்தலாம். ஸோ நான் ஓகே பண்ணி போடுறேன். எனக்கு இங்க சர்க்கிள் வந்துட்டு. ஸோ இங்க பாருங்க, இதுக்கு நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணணும். aspect ratio மாறுது. ஸோ அன்டூ பண்றேன், கண்ட்ரோல் Z, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்றேன், பெருசாக்குறேன். இந்த ஆழ்ந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக்குறேன். ஸோ கொஞ்சம் நான் இப்ப இந்த ஆளையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே இப்ப மேலே இருக்கு. இப்ப பாருங்கன்னு சொன்னா இப்ப இந்த ஆள் வந்து வெளியில இருக்க, இந்த ஆளை உள்ளுக்க போறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். சிம்பிள், நம்மளுக்கு கிளிப்பிங் மாஸ் சொல்லி தந்தான். அதாவது ஆல்பம் செய்ய. ஸோ கிளிப்பிங் மாஸ் தான் அந்த எக்லிப்ஸுக்கு உள்ள இவரை கிளிக் பண்ண போறோம். ஸோ இதுல கிளிக் பண்ணி ஹோல்ட ஹோல்ட் பண்ணிட்டு அந்த எக்லிப்ஸை கிளிக் பண்ணா இவர் உள்ள போயிடுவார். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இவரை நீங்க பிளேஸ் பண்ணி கொள்ளலாம், அல்லது உங்களோட இமேஜை நீங்க பிளேஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதையுமே அந்த போலரைஸ் பண்ணதையுமே வந்து இதுக்குள்ள வைக்க போறோம். ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் போலரைஸ் பண்ணி இங்கே இருக்கு, அதை கொண்டே மேலே விட்டுட்டு நாங்கள் அதையும் கிளிப்பிங் மாஸ் பண்ண போறோம். சாரி, நான் கிளிப்பிங் மாஸ் பண்ணது மாறி பண்ணிட்டேன். சாரி, ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைஸ் லேயர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பண்ண வேண்டியது வந்து இந்த லேயர் தான், அதாவது நாங்கள் போலரைஸ் பண்ணது தான். ஸோ அதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி போட்டு தான் அடுத்த நான் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சரியாக ரெண்டுமே வந்து கிளிக்லேயே இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் இந்த போலரைஸ்டு இமேஜை வந்து நாங்கள் எடிட் பண்ண இமேஜை வந்து உள்ள கிளிக் பண்ணிட்டு அடுத்த வந்து எங்களோட இமேஜை கிளிக் பண்ணா ஓகேவா இருக்கும். ஸோ நான் மாறி செஞ்சுட்டேன். ஸோ கண்ட்ரோல் T பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். ஸோ இதை வந்து தேவைக்கு எதுவுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தேன் எப்படி வேணும்னு சொல்லி. ஓகே, இப்போ நான் இந்த சாலிட் கலரை நான் மாத்துறேன். சாரி, இப்ப இந்த செலெக்ஷன், அதாவது இதை வந்து நான் மாஸ்க் பண்ணி அழிக்க போறேன். ஸோ இப்ப கீழே போய் மாஸ்கை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் தேவையில்லா அழிக்க போறேன். நான் எனக்கு தேவையில்லா நான் அழிக்க போறேன். ஸோ ஜஸ்ட் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஃபோர்கிரவுண்ட் கலர் வந்து பிளாக்ல விட்டு ப்ரஷ் பண்றேன். எனக்கு இந்த இடம்லாம் தேவையில்லைன்னு சொன்னா கொஞ்சம் ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு எப்படி செய்யறேன்னு சொல்லி. இது நீங்கள் எவ்வளவு டைம் எடுத்து எவ்வளவு பொறுமையா செய்றீங்களோ அவ்வளவுக்கு ஷார்ப் ஆகும். இதுக்கப்புறம் நீங்க கலரை வந்து தேவையான மாத்திக்கொள்ளலாம். ஒயிட் வந்தா ஒயிட்ல விடலாம், இல்லை எல்லோ வந்தா எல்லோ கூட விடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். மூணையும் செலக்ட் பண்ணி போட்டு கண்ட்ரோல் T. ஸோ ஓகே கிளிக் பண்றேன். இப்போ வந்து எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இதுக்கு பிறகு நீங்க தேவைன்னு சொன்னா உங்களோட கலரை வந்து மாத்திக்கொள்ளலாம், இல்ல வேற எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா கூட நீங்க பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு நாங்க பார்த்த 3 விஷயம். ஒரு குயிக்கா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டெக்ஸ்டை பறந்து பார்த்தோம் நாங்கள். அது எப்படி இன்னும் ஃபாஸ்டா சொல்றேன் குயிக்கா. ஜஸ்ட் ட்ராக் பண்றேன், கொண்டு பிளேஸ் பண்றேன், குயிக்கா சொல்றேன். பாருங்க இருக்கா, செலக்ட் பண்றேன், குயிக் செலக்ஷன் சொல்லி செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி செலெக்ஷனுக்கு போறேன். செலெக்ஷன், மாடிஃபை, எக்ஸ்பேண்டுக்கு போய் எத்தனை பிக்சர்ஸோ அத்தனை பிக்சர்ஸ் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ திருப்பி அப்படியே வச்சுக்கொண்டு நான் செலெக்ஷன் டூலை வச்சுக்கொண்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் ஒர்க் பார்த்து கொடுக்குறேன். கொடுத்தோன்னே நார்மலா டிஃபால்ட்டா கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு T கிளிக் பண்றேன். ஸோ கிட்ட கொண்டு போறேன். கிட்ட கொண்டு போய் அதில் வைக்க ஷேப் மாறுது எங்களுக்கு, டெக்ஸ்ட் ரேப் பண்ற கூடிய மாதிரி அதில் கிளிக் பண்றேன்.
இந்த டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்றேன். டெக்ஸ்ட் சைஸ் ஸ்டைலை வந்து நான் மாத்துறேன் எனக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மாற்றி போட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணு சொன்னா எனக்கு டெக்ஸ்ட் ஆப் ஓகே ஆயிட்டு. ஸோ இதுதான் சிம்பிள் டெக்ஸ்ட் ஆப் பண்றது. அது மாதிரி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் எப்படி வந்து சப்ஜெக்ட் ரிமூவ் பண்றேன்னு சொல்லி அதுவும் பார்த்தீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கேஃபோ எடுகேஷன் மூலமாக நடாத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.